இன்றைக்கி நாம் ரொம்பவே அசத்தலான டேஸ்ட்டில் நல்ல மணமாக கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். 2 நாட்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். குழம்புல சேர்க்கறதுக்காக 4 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 175 கிராம் இருக்கும். சின்ன முருங்கைக்காவை 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காவை மீடியம் சைஸில் எடுத்து மேலே இருக்கக்கூடிய தொலியெல்லாம் செதுக்கிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி தண்ணிக்குள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிடலாம். தக்காளி வந்து நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், அது புளிக்கும். அதனால நான் சின்னதாகவே புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். குழம்புல சேர்க்கறதுக்காக ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை வந்து குட்டி குட்டியாக வெட்டி மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு 5-6 பல் பூட தொலியோடு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம புளி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சிட்டு அதோட சத பகுதியை மட்டும் எடுத்து இப்போ உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மையாக அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது குழம்பு கூட்டி வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிடலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா சாறு இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். பிசைஞ்சிட்டு கல்லுப்போடு சேர்த்து நல்லா பிசையணும். அப்போ தான் உப்போட தக்காளி சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாறு இறங்கும். அதுக்காக தான் கல்லுப்பு எடுத்து பிசையணும். இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா வாழைக்காய் வச்சுருந்தோம்ல தண்ணிக்குள்ளே சேர்த்து அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிடலாம். முருங்கைக்காவை சைஸ் பண்ணி வெட்டி உள்ளே சேர்த்துக்கிடலாம். கத்திரிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கொண்டையை எடுத்துட்டு இதை வந்து பாதியாக வெட்டிக்கிடலாம். ஒரு பாதியை வந்து மறுபடியும் இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கிடலாம். காய் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு மசாலா பொடி நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வத்தப்பொடி மல்லிப்பொடியாக சேர்க்க போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் வத்தப்பொடி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிடலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். இப்போது மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருக்கோம்ல, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை மணம் போய் நல்லா காயெல்லாம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஆல்ரெடி தக்காளியில் வந்து பிசையும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த கருவாடு வேறு சேர்ப்போம், அதனால கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கருவாடு வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி 3 துண்டு வந்து நல்ல மீடியம் துண்டாக கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து மஞ்சள் பாறை கருவாடு. கருவாடு வந்து கரையிற கருவாடு கரையாத கருவாடுன்னு 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து கரையிற கருவாடு தான் எடுத்திருக்கேன். கடையில் வந்து இந்த மாதிரியே சொல்லி கேட்டு வாங்கணும். இப்போ வந்து இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணிக்குள்ளே சேர்த்து ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தாளித்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டியாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா வசக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வசக்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல கருவாடு, அந்த 3 துண்டை வந்து நான் 2 எடுத்து ஆறாக உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கருவாடை நல்லா எண்ணெயிலே வசக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வசக்கும் போதே நல்லா கருவாடோட மனம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா வசக்கினதுக்கப்புறமா இப்போ குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிடலாம். குழம்பு வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லைட்டாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நாம் தாளிப்போடு சேர்த்து கருவாடையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கருவாடோட மனமும் நல்லா சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். குழம்புமே நல்ல திட்டமாயிருச்சு. பாருங்கள், நம்மளோட டெம்டிங்கான கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கருவாடுமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த குழம்ப செஞ்சோடனே சாப்பிடாம ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்ல சூடாக சோறு போட்டு குழம்பூற்றி அப்படியே விரவி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி கரையிற கருவாடு வச்சு செஞ்சுருக்கிறதுனால இதோட மனம் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.